காளான் பை எப்படி போடுறதுன்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. நம்ம கிட்ட காளான் கிட் வாங்குற எல்லாருமே இந்த சந்தேகத்தை கேட்கறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோல நம்ம வைக்கோல் கட் பண்ணாம எப்படி காளான் பேக் போடுறதுன்னு பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல கவரோட அடிப்பகுதியில் இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி போட்டுக்கிட்டு கவரை திருப்பிக்கோங்க. சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வரணுன்றதுக்காக இதை நம்ம பண்றோம். அடுத்து காளான் விதையை மெதுவா உடைச்சி எடுத்துக்கிட்டு காளான் பையோட அடிப்பகுதியில் கொஞ்சம் விதை தூவிட்டு அதுக்கப்புறம் வைக்கோல் போட ஆரம்பிங்க. கொஞ்சம் வைக்கோல் போட்டதும் அந்த வைக்கோலை சுத்தி கொஞ்சமா விதைய தூவி விடுங்க. இப்போ இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ல 12க்கு 24 சைஸ் கவர் கொடுப்போம். அதுல நீங்க 5ல இருந்து 7 லேயர் வரைக்கும் இந்த மாதிரி போடலாம். கடைசியா நீங்க அடியில விதை போட்ட மாதிரி மேலையும் கொஞ்சம் விதை தூவி விட்டுட்டு பையை இந்த மாதிரி டைட்டா கட்டிக்கோங்க. அப்புறம் காளான் பைகள்ல ஓட்ட போட்டு அதுல இந்த மாதிரி பஞ்சு வச்சிடுங்க. பஞ்சு வச்சதுக்கு அப்புறம் நீங்க பையை கட்டி தொங்க விட்டுறலாம். இந்த சிப்பி காளான் வளர்ப்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரொம்ப 500 ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க இந்த வீடியோல பார்த்தா வைக்கோல் தவிர மற்ற எல்லா பொருட்களுமே அந்த கிட்ல இருக்கும். அதோட சேர்த்து எப்படி காளான் வளர்க்குறதுன்றதையும் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த கிட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம்.